அம்மா தாயே, இந்த பூஜை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். கஜேந்திர மாமா என் கழுத்துல தாலி கட்டியிருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அந்த நிலைமையில இருந்த என்ன இவர்தான் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு நான் அவருக்கு வாழ்நாள் பூரா நன்றி கடன் பட்டிருக்கேன். என் நன்றி கடனை காட்டதான் எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு நீ கொடுத்திருக்கேன்னு நான் நம்புறேன். மிச்சம் இருக்கிற பூஜையும் நல்லபடியா நடக்க நீதாம்மா மனசு வைக்கணும். ஒரே வீட்டுல இருந்துகிட்டு அவர் கண்ணில் படாம இருக்கிறதே பெரிய சவாலா இருக்கிறப்போ இப்போ தினம் தினம் அவருக்காக பூஜை பண்ண குங்குமத்தை வச்சு விட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கறதெல்லாம் நான் எப்படி பண்ண போறேன்னே தெரியல. ஆனா இவர் நல்ல மனசுக்கு அதை நீ நடத்தி கொடுப்பேன்னு நான் நம்புறேன். அம்பிகா அம்மா சாமி சொன்னதை நினைச்சு ரொம்ப குழப்பத்திலயும் பயத்திலயும் இருக்காங்க. அவங்களுக்கு நீதான் தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கணும். இந்த பூஜையால அவருக்கு இருக்கிற கண்டம் நீங்கி அவர் நீண்ட ஆயுளோட நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். எனக்கு அது போதும். இவ்வளோ நாளும் என்ன மகாவும் மயிலும் சேர்ந்து முட்டாளாக்கி இருக்காங்க. நானும் வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாம கூட இருந்திருக்கேனே. திரு, வலிக்கு சாப்பிட்ற மாத்திரை போட்டியா? இல்ல மாத்திரை போடாம வலியை சமாளிக்கிறியா? டாக்டர் நேரத்துக்கு நேரம் மாத்திரை போட சொல்லியிருக்காரு. அதை நேரத்துக்கு போட்டுடணும், சரியா? திரு, என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்குமே பதில் பேசாம இருக்க? என்ன ஆச்சு? உன் உடம்பு நல்லா தானே இருக்கு? முடியலன்னா சொல்லி இப்பவே ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். என்ன திரு, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பாக்குற? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா, ரொம்ப பெரிய பிரச்சனை. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது திரு ஒரு மாதிரியா பேசுறான்? இவன் இப்படி இருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இப்படி இருக்க மாட்டானே. மகாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருச்சா? அதை பத்தி தான் கேட்குறானா? என்னாச்சு திரு? இந்த வீட்டில் எனக்கு தெரியாம ஏதாவது நடக்குதா மயிலு? என்ன 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 திரு கேட்ட? இரு, இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி தடுமாறுற? இந்த வீட்டில் என்னை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியாமல் நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஏதாவது இருந்தா கண்டிப்பாக அது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் உங்ககிட்ட கேட்டால் தெரியுமேன்னு கேட்குறேன். என்னடா என்னாச்சு? நான் கதவை சாத்தினதும் ஏன் உன் முகம் இப்படி வேர்க்குது? வெளியே வெயில் கூட அதிகமாக இல்லையே. வேர்க்குதா? எனக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை திரு. உனக்கு அப்படியா தெரியுது? நான் ஏன் கதவை சாத்துறேன்னு சாதாரணமாக தான் பார்த்தேன். இப்போ நம்ம பேசுறது வெளியே யாருக்கும் கேட்டுறக்கூடாதுல்ல, அதனால தான் கதவை தாப்பா போட்டேன். ஏன்னா விஷயம் அப்படி. உங்ககிட்ட அதையும் இதையும் பேசிட்டு முக்கியமான விஷயத்த கேட்காம விட்டேன் பாரு. ஆமா, இப்போ நான் எங்க விட்டேன்? அது லட்சுமியை போய் பார்த்து ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை பற்றி சொல்ல முடியாதான்னு கேட்டேன். கரெக்ட், அதே தான். ஆனால் ஜோசியர் சொன்னபடி எனக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும்னா
கண்டிப்பா லக்ஷ்மி தான் அந்த பூஜையை பண்ணியாகும். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் வேற வழியே இல்லையே. திரு, திவ்யாக்கும் உனக்கும் இப்போதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்க போகுது. இந்த மாதிரி நேரத்தில் நீ லட்சுமியை தேடி கண்டுபிடிச்சி பார்க்க போய் அது திவ்யாவுக்கு தெரிஞ்சு அதனால உன் கல்யாணத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அது பெரிய தப்பாயிடும் திரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க கூட உயிரோட இருக்கணும்ல. டேய், ஏன்டா என்னென்னமோ பேசுற? அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது. நீ தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு இருக்காதடா திரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளோ பதற? அண்ணா என்னாச்சுண்ணா? கொஞ்ச நேரத்துல உயிர் போய் உயிர் வந்துருச்சு மகா. மாத்தி மாத்தி கேள்வி கேட்கறான். சமாளிச்சு வெளியே வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு மகா. அண்ணா, நானும் அவர் கதவை சாத்துற வரைக்கும் வெளியே நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட என்னென்ன கேட்டாரு? நீங்க டென்ஷனா இருக்கிறத பார்த்தா ஏதோ சீரியஸான விஷயம்னு மட்டும் எனக்கு புரியுது. என்னென்ன கேட்டாரு? நீங்க வர வரைக்கும் நான் என்னமோ ஏதோன்னு பயந்துகிட்டு எப்படா வெளியே வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். என்னதான் கேட்டாரு? அதை ஏன் கேட்குற மகா? நான் ரொம்ப யதார்த்தமா இருந்துட்டேன். திடீர்னு திரு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு பதில் சொல்றதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டேன். நான் கூட திரு கேட்கறதெல்லாம் பார்த்து உன்னை பத்தி அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சோன்னு பயந்துட்டேன் மகா. அப்படி என்னதானே கேட்டாரு? என்ன கேட்கலன்னு கேளு. திரு ஆரம்பிக்கிறப்பவே, டேய் மயிலு, இந்த வீட்டில் எனக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தோணுதுறாங்கிறான். அப்படி ஏதாவது உனக்கு தெரிஞ்சா அதை என்கிட்ட சொல்றா அப்படின்னு கேட்குறான் மகா. திரு என்கிட்ட அப்படி கேட்டதும் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு மகா. நான் ஒரு நிமிஷத்துல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே ஆடி போயிட்டேன் மகா. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சு அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதானா? அட போ மகா, அதோட விட்டுருந்தானா பரவாயில்லையே. அம்பிகா அம்மா ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை சொல்லி இப்ப எனக்காக அந்த பரிகாரத்தை யார் பண்ணுவாங்கன்னு என்கிட்டயே கேட்கறான். எனக்கு அவன் அப்படி கேட்டதும் எப்படி இருந்திருக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. எனக்கு அந்த நேரத்துல அப்படியே வேர்த்து ஊத்திருச்சு மகா. அவன் அதையும் கவனிச்சுட்டு, ஏன்டா உனக்கு வேர்க்குதுன்னு வேற கேட்கறான். சரி, இந்த பரிகாரத்தை லட்சுமி தானே பண்ணியாகணும், என்னடா பண்றதுன்னு என்னையவே கேட்கறான். நான் தான் எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்ரீயோட கல்யாணம் ஆயிடும், அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு அது இதுன்னு சொல்லி சமாளிச்சு வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு மகா.